லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று டேன்பிட் நீதிமன்றத்தில் அவங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. சிசி 13/2026 அந்த வழக்கானது 10/8/2026 தேதிக்கு தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சட்ட சிறப்பு நீதிமன்றம் அதில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் வழக்கு மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது 2 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அது காலை 10 மணிக்கே விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்குது. இன்று அந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்தவுடன் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றத்தின் விசாரணைகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் கெப்டின் அபேயன்ஸ் அப்படின்றாரு, நாட் ஸ்டே. அந்த வழக்கு தடை செய்ய சொல்லலை, கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் கெப்டின் அபேயன்ஸு. ஏன்னா இங்கே நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்காக நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே விசாரணை நடந்தால் அது 2 வழக்கு போட்டிருக்காங்க. சிசி 13/26, சிசி 14/26. 13/26 பொறுத்த வரைக்கும் 75 லட்சம் தான் மொத்த அமௌண்ட், அது செட்டில் ஆயிடுச்சு. சிசி 14/26 26,25,000 தான். ஆனால் எங்கள் அக்கௌண்ட்டில் 3,99,00,000 பணம் இருக்குது. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அந்த வழக்கை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் விசாரணைகள் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கோம், வித்தவுட் ப்ரிஜுடிஸ், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தான் அந்த வழக்கு போயிட்டு இருக்குது. அது மாதிரி வித் கன்சென்ட், நிறுவனத்தின் அனுமதியுடன் நம்ம இந்த இதை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீதியரசரும் சொல்லியிருக்காரு. மேலும் இது 5A, அதில் சமரசம் செய்யக்கூடிய குற்றம் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நேரடியாக டிஆர்ஓட்டே காம்பிடென்ட் அத்தாரிட்டிட்ட அதை சமரசம் செய்து கொள்ளலாம். சார்ஜ் ஷீட் அதாவது குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் நம்ம செய்ய முடியும். நாங்கள் ஏற்கனவே 2024 அந்த மனு கொடுத்துருக்குறோம் காம்பவுண்டிங்க்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடு, அதை வழக்க முடிக்கிறதுக்கு எந்தவித நடவடிக்கையும் வேகமாக எடுக்கப்படலை, நீங்கள் சும்மா ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பிபி அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. மற்றும் 406/20 ஐபிசி மற்றும் டேன்பிட் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 1997 ஆண்டு தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சிறப்பு சட்டம் அதுவும் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, இப்போ பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா, அதில் இந்த 2 குற்றங்கள் மட்டும்தான் சமரசம் செய்யக்கூடிய குற்றங்கள் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ். பட்ஸ் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019. அந்த சட்டம் சமரசம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிபி ஆர்கியூ பண்ணிருக்காரு. மற்றும் அந்த வழக்கின் விசாரணையை தடை எதுவும் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீதியரசர் என்ன கேட்டாருன்னா, விசாரணைகள் போகட்டும், அங்கேயும் விசாரணைகள் போட்டு இங்கேயும் விசாரணைகள் போகட்டும், போயிட்டு கடைசியில் தீர்ப்பு மட்டும் சொல்லாமல் நிறுத்தி வச்சுட்டு எல்லாரும் செட்டில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி நீங்கள் நியாயமாக உண்மையில இந்த வழக்கை முடிக்கணும்னு சமரசம் செய்யணும்னு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடு வேகம் காட்டி சொத்துக்களை கொடுத்து இந்த வழக்கை முடிக்க நினைச்சிங்கன்னா we will take lenient view, கனிவான ஒரு முடிவை உங்கள் இடத்துல எடுக்கலாம். அதர்வைஸ் அது சீரியஸாக பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த இது மொத்த ப்ராசஸ் நம்ம ப்ராசஸும் போட்டோம், அங்கேயும் போகட்டும். மற்றும் பணம் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அந்த டைம் ஆஃப் டிஸ்பர்சல் பணம் கொடுக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதாவது அரசு தரப்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பு பொருளாதார குற்றப்பிரிவு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கின் விசாரணையில் தடை செய்யக்கூடாது, அதுவும் நடக்கணும் இதுவும் நடக்கணும்னு சொல்லும்போது நீதியரசர் அடுத்த வாய்தா 10ஆம் தேதிக்கு போடப்பட்டிருக்குது, 10/8/2026 நிறுவன தரப்புல சொல்லும்போது அடுத்த வாரத்திற்குள் இதில் என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவோட வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் நீதியரசர் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் நீங்க அப்ரோச் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி, பிபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டிகிட்ட போய் அப்ரோச் பண்ணி மனு கொடுங்க, அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் இது வாரம் நடக்கிறதுனால ட்ரையல் கோர்ட்லேயும் விசாரணை நடக்குது, இங்கே நடக்குது, அதனால ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த விசாரணை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக ஒரு நிலை அறிக்கை, வழக்கின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதில் 16 சொத்துக்கள்
வந்து அடையாளம் காணப்பட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 1 முதல் 16 வரை உள்ள சொத்துக்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னும், 12 முதல் 16 வரை உள்ள சொத்துக்களுக்கு ஆட்சேபனை இருக்குது. அதை வந்து இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள். இது வேல்யூஷன் போட்டாங்களா இல்லையானு தெரியல, எப்போ வேல்யூஷன் போட்டாங்க, யார் வேல்யூஷன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அதை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு, அதாவது அதை வந்து செக்அப் பண்ணணும். செக்அப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கிறோம். அதற்கு டைம் வேணும்னு கேட்கும்போது காவல்துறை தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுமையான ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கு. ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம லிஸ்ட்டை கொடுக்கும்போது இவங்க வந்து கோர்ட்டில் வந்து வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒன்றும் செயல்படலை, மெதுவாக தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி நீதியரசர் வந்து நிறுவன தரப்பை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இது மாதிரி நீங்கள் சொல்லும்போது நம்ம விளம்பரம் கொடுத்தா கொஞ்சம் சொத்துக்காக விளம்பரம் கொடுத்தா ஒரு விளம்பரத்துக்கு 25 லட்ச ரூபா ஆகுது. அது வந்து முதலீட்டாளர்கள் பணத்திலிருந்து தான் நம்ம வந்து இதை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் அதை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கூடுதல், அதோட மதிப்பு கூடுதலாக போகும்னு சொன்னால் 25 லட்சம் போகுமா, 50 லட்சம் போகுமா, இல்லை அதுக்கு இடையில் ஒரு 40 லட்சம் வச்சு முடிவு பண்ணுவோமா, நான் பண்ணவான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த சனிக்கிழமை இந்த பார்ட்டி இன் பர்சன் நீதிமன்றத்தில் மனுதாரர்களை முதலீட்டாளர்கள் நேரடியாக ஆஜராகி வாதிடுவார்கள், அதான் பார்ட்டி இன் பர்சன். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை நிறைய பேர் படிப்பாங்க, சனிக்கிழமை விளம்பரம் கொடுத்தான்னு சொல்லி. அதனால் சனிக்கிழமை விளம்பரம் கொடுங்க இந்த பத்திரிகைகளில். அதற்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஆட்சேபனைகளை வந்து ஒரு மெமோ மாதிரி அஃபிடவிட் மாதிரி ரெடி பண்ணி காவல்துறை அதிகாரிகிட்ட ஐஓட்ட விசாரணை அதிகாரிகிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. இந்த சொத்துக்கள் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த வேல்யூ அப்படின்றது, அதோட மதிப்பீடுகள், இதில் வந்து உங்களுக்குள்ள ஆட்சேபனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த 65,000 பேரையும் விசாரணை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த நிலையில் என்ன சொல்கிறாங்க, 65,000 பேரையும் நீதிமன்றத்துக்கு கூட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு ஆகணும், பணம் கொடுக்கணும் செய்யணும். அப்போ அதுக்கு வந்து ஆன்லைன் மெத்தட் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க விட்னஸ் சாட்சிகள்லாம் அவ்வளோ வரையும் 65,000 பேரும் டேன்பெட் கோர்ட்டு கூட்டு விசாரிக்கணும், தாமதமாகும். 65,000 பேர் மதுரைக்கு வரணும். அது வந்து அவங்க இருந்த இடத்துலையே வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆன்லைனில் சாட்சிகளை விசாரிக்க முடியுமா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த எல்லாரும் பார்ட்டி இன் பர்சன் சொல்லி மனுதாரர்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் நேரடியாக வந்து ஆஜராகி பேசுறதுனால ரொம்ப கால விரயமாகுது. இன்று வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து நியமிச்சிடுறேன். அது அந்த நியமிக்கப்படும் வழக்கறிஞரின் விவரம் வந்து ஹைகோர்ட்டில் இன்னைக்கு வர்ற ஆர்டர் காப்பி, அந்த நீதிமன்ற தீர்ப்பு நகலில் வந்து உத்தரவு நகலில் போட்டுருவேன். அவரோட அட்ரஸு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து உங்களோட மனுக்களை எல்லாம் வந்து அவருக்கு அனுப்பிடலாம், வாரம் முழுக்க அனுப்பலாம். விசாரணை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கே வந்து நீங்கள் அவரை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவர் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு 1 2 3 4 பாயிண்ட்னு போட்டு 10 மணிக்கு நீதிமன்றத்தில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க வந்து எந்த மாதிரியான அடுத்த வாரத்தில் நடக்க போகுதுன்னா, விசாரணை நீதிமன்றத்தில் என்ன நடக்குது, ட்ரையல் என்ன நடக்குது, அப்புறம் அது முதல்ல எடுத்துக்குவோம் ஒவ்வொரு வாரமும். அப்புறம் வந்து சேல் விற்பனை என்ன நடக்குது அதை பற்றிக்கும். அப்புறம் வெரிஃபிகேஷன், இந்த மனுதாரர் மனு கொடுத்துருக்கோம் இல்லையா, இவங்களை வந்து சரிபார்த்தல், இவங்க மனு சரியாக இருக்குதா, இவங்க புகார் சரியானதா, இவங்க அமௌண்ட்டு பாண்ட் எல்லாம் சரியானதா, அதெல்லாம் சரிபார்த்தல் நடத்துகிறோம். அப்புறம் மிசலேனியஸ், அப்புறம் பல்வகைப்பட்டது புதுசாக எல்லா விஷயம் சொல்கிறாங்க, புதுசான தகவல்கள், பல்வகை தகவல்கள், மிசலேனியஸ், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்போ மேலும் அந்த 172 கோடி சம்பந்தமான மதுரை சொத்து, அதில் வந்து நிறைய பேர் இது இருக்குது. அதுக்கு வந்து ஆட்சேபனை, அதை வந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் சத்திய பிரமாணம் வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்சேபனை இல்லை என்ற சத்திய பிரமாணத்தை வந்து கொடுத்துருங்க. ஏன்னா வேல்யூ அதிகமான ப்ராப்பர்ட்டி, மதிப்பு அதிகம், அதுக்காக வந்து நிறுவனம் தயார் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நிறுவன தரப்பில் வந்து ஒரு ஃபார்மேட், ஒரு மாடல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று கொடுக்குறோம், அதை விசாரணை அதிகாரிக்கும் கொடுக்குறோம், நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃபார்மேட்டில் நாங்கள் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது தேர்ட் பார்ட்டிஸ்ன்றது ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டு மற்றும் பவர் ஆஃப் அட்டானி, ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவாங்க. அந்த இது அது வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானிலையும் ஜாயிண்ட் வெஞ்சர்லையும் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமாக அப்போ தேர்ட் பார்ட்டிஸ், 3ஆம் தரப்பினர் பேரில் இருக்கும் பொது அதிகார ஆவணம். அவங்ககிட்ட இருந்து இவங்க பவர் வாங்கியிருப்பாங்க, கம்பெனி பொது அதிகார ஆவணம் வாங்கியிருப்பாங்க, கம்பெனி பேரில் சொத்து இருக்காது. அப்போ அவங்ககிட்டையும் அஃபிடவிட் வாங்கி கொடுத்துரும், அந்த சொத்துக்களையும் ஏலம் விடலாம்னு சொல்லி நிறுவன தரப்பில் வந்து ஒரு மாடலையும் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அதைத் தொடர்ந்து எம்எஸ்டிசி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் வந்து 96 பேர் தான், போன வாய்தாவுக்கும் இந்த வாய்தாக்கு இடையில 96 பேர் தான் பணம் கொடுத்துருக்காங்க. 1319 பேர் இது வரைக்கும் இன்னும் பணம் கட்டலை. எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய அந்த கட்டணம், சார்ஜஸ், அதாவது ஏலம் எடுத்து ஏலத்தில் சக்சஸ்ஃபுல் பிட்டர், ஏலத்தை வந்து வெற்றிகரமாக எடுத்து முடித்தவர், யாருக்கு சொத்து ஒதுக்கப்பட்டிருக்குதோ அவங்களில்
1319 வரை இது வரைக்கும் வந்து எம்எஸ்டிசி கட்ட வேண்டிய அந்த 8,000 லட்சம் ரூபா கட்டலை, 96 பேர் தான் கட்டியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இப்போ கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுங்க, அதுலேயும் அவங்க கட்டலைன்னா அதை ரத்து பண்ணி மீண்டும் ஏலத்திற்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 577 என்ட்ரி வந்து சரியில்லை, அதை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறுவனம் சொல்லுது. 577 பாண்டு. அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு பாண்டு யார் பாண்டுன்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லணும் உங்கள் பாண்டை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம்னு. அப்போ அது சம்மந்தமாக வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி EOW கொடுங்க, அந்த பொருளாதார குற்றப்பிரிவு வெரிஃபை பண்ணட்டும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டிஸுக்கு தெரியணும் உங்கள் பாண்ட் ரிஜெக்ட்ன்றது அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து 14/8/2026 நீங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 10,619 பாண்ட் வந்து மிஸ்மேட்ச், அதாவது சரியில்லை, அது வந்து எங்கிட்ட இருக்கிற ரசீதுகளுக்கும் இவங்க கொடுக்குற ரசீதுகளுக்கும் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஒரு மெயில் ஐடி, அப்போ நிறுவன தரப்பில் ஒரு மெயில் ஐடி தரணும். அந்த மெயில் ஐடியில் இவங்க வந்து இந்த 10,619 பேர் வந்து அவங்களோடதை அப்லோட் பண்ணால் நாங்கள் செக் பண்ணி பார்த்துருவோம். அந்த ரசீதுகளை பார்த்துட்டு அதற்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறதா இல்லையான்னு நாங்கள் நிறுவனம் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதற்கு நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது முதல் முடிவு பண்ணிட்டு வாங்க, அதாவது விசாரணை அதிகாரியும் நிறுவனம் முடிவு பண்ணிட்டு வாங்க, அதற்கப்புறம் நம்ம அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாரு. மேலும் அந்த மனுதாரர்கள் தரப்புல, விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வந்து 1,800 கோடி வந்து அமௌண்ட் இருக்கும்போது 12,000 கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இவங்க கொடுத்த சொத்து தான் நிறுவனம் இன்னும் அதே சொத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக சொத்து எதுவும் கொடுக்கல. அவங்க வந்து உண்மையிலேயே முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை, சும்மா வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் புதிய சொத்துக்கள் எதுவுமே கொடுக்கல. இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து நீதியரசர் இளங்கோவன் முன்னாடி விசாரணையில் நடந்த காலத்திலிருந்து இவங்க எஃப்ஐஆர் போடப்பட்ட காலத்தில் இருந்து அதே சொத்துக்களை தான் கொடுத்துருக்காங்க, புதுசாக எந்த சொத்துக்களையும் கொடுக்கல. அதை வந்து விரைவுபடுத்தணும். மேலும் நாங்கள் நிறைய சொத்துக்களை, கூடுதல் சொத்துக்கள், லீடர் சொத்துக்கள், ஏஜென்ட் சொத்துக்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம், அதையும் EOW வந்து இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து அதை விரைவாக விசாரித்து தேவைன்னா அதெல்லாம் வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு நடவடிக்கைகளை எடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் 150 லீடருக்கு மேலே சொந்த வீடு வச்சுருக்காங்க, பெரிய பெரிய வீடுகள் வச்சுருக்காங்க, பல கோடி மதிப்புள்ள வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து இது வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த பணத்திலிருந்து தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் விசாரணையில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்றது, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த பணம் மக்களிடம் வந்து வசூல் பண்ணப்பட்ட பணத்தில் தான் வாங்கியிருக்காங்கன்னா அதற்கு வந்து நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் ஜப்தி செய்வதற்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் 15,000 to 20,000 பேர் தான் வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள், மீதி எல்லாருமே வந்து ஏஜென்ட்டுகள், லீடர்கள். அதனால் அவங்களுக்கு தனியாக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது நீதியரசர் இப்போ வந்து முதல்ல விசாரிக்கிறோம், விசாரித்து பணத்தை சொத்துக்களை ஏலம் விட்டு பணத்தை கொண்டு வர்றோம், அப்புறம் புகார்தாரர்கள்லாம் விசாரித்து முடித்து வச்சுக்கிறோம். பணம் கொடுக்கும்போது தான் யாருக்கு கொடுக்கணும், யார் ஏஜென்ட், யார் லீடர், யார் வந்து உண்மையான பாதிக்கப்பட்டவர், யார் உண்மையான முதலீட்டாளர் அப்படின்றத பணம் கொடுக்கும்போது அந்த டைம் ஆஃப் டிஸ்பர்சல் நம்ம பார்த்துக்கிடுவோம். அப்போ வந்து நம்ம அந்த விஷயத்தை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொருத்தர் சொல்லும்போது வீரபத்ரன் என்றவர் வந்து நிறுவனத்தின் பினாமி இன்னும் சொத்துக்களை வித்துக்கிட்டு இருக்காரு. தூத்துக்குடியில் சொத்துக்களை விற்பனை செய்கிறாங்க கம்பெனி பேரில் இருக்கும்போது 310 கம்பெனிகள் லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம், ஆனால் பொருளாதார குற்றப்பிரிவு அவளை கம்பெனியை விசாரிக்கலை, நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும்போது இதெல்லாம் விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அந்த அக்யூஸ்டுகள் எல்லாத்தையும் இப்போ ஏஜென்ட்டுகள், லீடர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து அக்யூஸ்ட் ஆக்கி அவங்கள சார்ஜ் ஷீட்டில் குற்றப்பத்திரிகையில் கொண்டு வரணும். இன்னும் நிறையா லீடர்கள், ஏஜென்ட்டுகள் அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து குற்றப்பத்திரிகையில் சார்ஜ் ஷீட்டில் அக்யூஸ்டாக கொண்டு வரல, அது கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பேசியிருக்காங்க. மேலும் நியோவே ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டல்ன்றதும் டாக்டர் இளங்கோவன் அவர் வந்து வச்சிருக்காரு. அது மொத்தம் வந்து 5 கம்பெனிகள், அது 4 கம்பெனிகள் வந்து டீஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனி வந்து நியோவே இந்தியா ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் லைவ்ல இருக்குது ஒன்று. ஆனால் இதை வந்து ஒரு சொத்தை, குற்றாலம் சொத்தை 21 கோடிக்கும், அந்த ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டலில் 24 கோடிக்கும் அவர் வந்து அடமானம் வச்சிருக்காரு. அவரை வந்து டாக்டர் இளங்கோவன் அவரை வந்து இன்னும் இவங்க வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல, அவர் அக்யூஸ்டா சேர்க்கலை, அதனால் அவரையும் வந்து அக்யூஸ்டா சேர்க்கணும், அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீதியரசர் வந்து இந்த புகாரின் தன்மை என்ன, உண்மைத்தன்மை என்னன்னு விசாரித்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து ஏலம் முடிந்த சொத்துக்களில் குற்றாலத்தில் இருக்கிற ரிசார்ட்டில் வந்து ரிசப்ஷன் மற்றும் ஸ்விம்மிங் பூல், அதை வந்து அந்த எம்எஸ்டிசி ஏல லிஸ்ட்டில் இல்லை, ரிசப்ஷனும் ஸ்விம்மிங் பூலும் அதையும் ஏல லிஸ்ட்டில் சேர்த்து கொண்டு வரணும். மேலும் அது வந்து பில்டிங்காக இருக்குது, கட்டிடமாக இருக்குது. கட்டிடமாக இருந்தால் அது வந்து டிப்ரிசியேஷன், அதோட மதிப்பு குறையும் வருஷம் வருஷம் பில்டிங்னா. அதனால் 25% பில்டிங்கை குறைச்சி போடுங்க. லேண்ட் வேல்யூ வந்து கூடும், இடத்தோட மதிப்பு வந்து வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு இருக்கும், ஆனால் பில்டிங்கோட வேல்யூ வருஷம் வருஷம் குறையும்.
ஆனால் இவங்க வந்து இப்போ வேல்யூ போட்ட வேல்யூ வந்து 25% அதிகமாக வந்து அதுக்கு வேல்யூ போட்டிருக்காங்க பில்டிங்க்கு. அதனால் யாரும் எடுக்க விரும்பலை. நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த சொத்தை ஏலம் எடுக்க விரும்புகிறோம். அதனால் இந்த ரிசப்ஷன் அண்ட் ஸ்விம்மிங் பூல் அதில் சேர்க்கணும், 25% குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது முதல் முறை நம்ம ஏலம் விட்டுருக்கோம், போகல. இந்த முறையும் ஏலம் விடுவோம். போகாட்டி போனால் நம்ம 25% குறைக்கிறத பற்றி அடுத்த முறை யோசிப்போம். ஆனால் இந்த ரெண்டையும் லிஸ்ட்டில் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் எல்லா சொத்துக்களையுமே வந்து இது வரைக்கும் 2 ரவுண்டு முடிஞ்சு 3வது ரவுண்டு ஏலம் போயிட்டு இருக்குது. 3வது ரவுண்டு ஏலம் வந்து 30/7/2026 நேற்று முதல் போயிட்டு இருக்குது. அந்த ஏலம் வந்து 26/8/2026 வரைக்கும் போகும். அது வரைக்கும் போகட்டும். அதுலேயும் நம்ம போகலைன்னா மொத்த சொத்துக்கள் ஏற்கனவே உள்ள அந்த 9,000 பிளாட்டு அதில் போனது போக 4,000 பிளாட்டு, இன்னொரு 10,000 பிளாட்டுக்கு இவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு வாங்கி தர்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த 3வது ரவுண்டில் போகாததை அடுத்த ரவுண்ட் வரும்போது நம்ம வந்து அந்த 25% குறைக்கிறத பற்றி யோசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் R12 12வது பிரதிவாதி ரெஸ்பாண்டன்ட் 12 அவங்க வந்து அவங்க சொத்துக்கள் சம்பந்தமாக சேர்த்ததெல்லாம் ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் போது நிறுவன தரப்பில் அதற்கு ஆட்சேபனைகள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் 7/8/2026 அன்னைக்கு வந்து நம்ம அதை விசாரிப்போம் அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது பத்திரிகை அறிவிப்பு, பத்திரிகை செய்தி குறிப்பு, விளம்பரம்னா அது காசு கொடுத்து போடுவோம். இது ப்ரெஸ் ரிலீஸ்னா ஒரு செய்தியை கொடுத்தா அது வந்து ஒரு செய்தியாக வந்து பேப்பரில் வரும், செய்தித்தாள்கள். அது ஏற்கனவே ஐஓ வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக ஒரு இலவச சட்ட ஆலோசகர், அதாவது அமிக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அமிக்கஸ் கியூரின்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து போட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வந்து விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.